ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துலேருந்து இந்த பாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னொரு பதிவில் இந்த 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்திக் கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய 10 நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். 10க்கு மேற்பட்டே பார்த்துருந்தோன்னு பாருங்கள். அப்போது அதில் பயிற்சி பண்ணி பார்த்து ஆட்கள் நல்ல பதிவுகள் சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கணும்னு விருப்பப்பட்டா, நான் அதான் சொன்னேன். இந்த மிரக்கிள் மார்னிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும். பட் இருந்தாலுமே இன்னைக்கு உண்டான வீடியோ ஒரு சில சுருக்கான வழிகள் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துறதுக்கு உண்டான விஷயத்த சொல்கிறேன். இப்போ அதில் ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தியாக சொல்கிறது என்னென்னா, நன்றி உணர்வோடு இருப்பதுங்க. பீயிங் கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வோடு இருப்பது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ நம்ம வளர்ந்து பெரியவங்களாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பெரியவர்கள், பெற்றோர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது, நம்ம அதை சுட்டி காட்டுவோம். அதில வந்து நம்ம இது பண்ணுவோம், காயப்படுத்துவோம். அந்த மாரியெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, "இப்படி தானே நீ எனக்கு செஞ்ச. அதனால இப்ப எனக்கு பலம் கூடியதுனால நான் சின்ன வயசுல சொன்னோனே அடி வெளுத்து எடுத்துடுவேன். அதனால என்னால அப்ப சொல்ல முடியல. இன்னைக்கு உன்னால என்னைய ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் பார்." அப்படின்னு சொல்லி நம்ம துன்பத்தில அவர்களை ஆழ்த்துறோம். இது வீட்டுக்குள்ள நடக்கிறது, வெளிய நடக்கும். கடைசியில நம்ம வந்து குரங்கு மூஞ்சிக்காரன்னு ஒரு பேர் வாங்கினது தான் மிச்சமா போயிரும்ன்னு பாருங்க. இப்போ ஒரு Instagramல ஒரு போஸ்ட் பார்த்தேன். நீங்க புலம்பிட்டே இருந்தீங்கன்னா, இந்த அண்டம் என்ன பண்ணும்னா, உங்கள இன்னும் புலம்புறதுக்கு ஏற்றார் போலவே உங்களுக்கு சூழலை சேர்த்துக் குடுக்கும். "ஏய் அவனுக்கு அதான் புடிச்சிருக்கும் போலயா, அவனுக்கு புலம்புறதுக்கு இன்னும் 2 பிட்ட சேர்த்தி போடு" அப்படிங்கும். அதே நன்றி சொல்லுவதற்கு பழகி நம்ம தொடர்ந்து நன்மைகளை மட்டும் கண்டு, நமக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அதில ஏதோ ஒரு சூழல்ல ஒரு நன்மை நடந்திருக்கும். துன்பம் எப்படி நன்மையாகும்? இப்படி ஒரு சூழல் இருக்கு. இதனால எனக்கு துன்பம் ஏற்படும், ஏற்பட்டதுன்னு சொல்லிக் குடுக்கறதுக்கு, அத காட்டுறதுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது பார்த்தீங்களா? அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு பாடம். அதுதாங்க இதெல்லாம் மனோநிலை உயர்ந்த ஒரு மனோநிலை கொண்டவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு இடங்க. நம்மளையும் அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் வச்சுக்கணும். இதற்கெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்க நம்ம வளர்த்திக்கொள்ளணும். சரிங்களா? எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போவோம். எப்போ போறோங்கிறது தான் முக்கியம். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அப்போ அந்த நன்றி சொல்றோம் பாருங்க. எப்படி? நம்மளை காயப்படுத்தியவர்களுக்கே, "சரி பரவால்லப்பா. உன்னுடைய சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது பத்தில்ல. அத முதல்ல காட்டிக் குடுத்த இறைவனுக்கு நன்றி. நீ இவ்வளோ நாள் இப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு மாற்று வழி கிடைச்சது இல்லையா? அது உனக்கும் நன்றி." அப்படின்னு நன்றி சொல்லுவாரு. மனசார சொல்லணும். வாயார நன்றி சொல்லிட்டு மனசார சாபம் குடுத்துட்டு இருக்கல. மனதார ஒரு நன்றி சொல்லி பழகுவதற்கு. நான் வந்து உங்களுக்கு பேட் எக்ஸாம்பிள்ஸ் தான் தரேன். ஏன்னா, அதுதான் ஈஸியா நம்ம கூட ஒட்டிக்குவோம். நான் ஒண்ணு விருப்பப்பட்டேன். விருப்பப்பட்டது கிடைச்சிருச்சு. அதுக்கு நன்றி சொல்றேன்னா, அத சொல்லலாம். நெறைய பேர் மகிழ்ச்சியில அதையும் மறந்துடுறாங்கன்னு பாருங்க. அங்கேயும் நன்றி சொல்லணும். ஆனா, நான் ஏன் அந்த துன்பப்படக்கூடிய இடத்துல நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அது ஈஸியா நம்மனால ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னமோ தெரியல மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல், இன்பத்தை காட்டிலும் துன்பம் அதிகமா இருக்கக்கூடியதா மாறிடுச்சு. அதிலயும் ஒரு நன்மைய பார்த்து யின் யான் மாரி தான். முதல்ல நன்றி சொல்றதுக்கு பழகும் பொழுது, இது 1 நாள் 2 நாள்ல மாறிற போறது இல்ல. தொடர்ந்து இதற்கு நாமே பழக்கப்படுத்திக் கொள்ளணும். அப்ப அந்த நன்றிகள் சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த அண்ட சராசரம் முழுக்க, "டேய் இவன் புலம்புறத நிறுத்திட்டான்டா. இவன் நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப இவன் நன்றியோடு இருப்பதற்கு உண்டான மாரி நிறைய சூழல்களை அவனுக்கு கொண்டு வந்து குடுன்னு." அப்போ துன்பம் வரும்பொழுது நன்றி சொல்ல சொன்னீங்களே, துன்பமே வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே மனதார நன்றி சொல்ல பழகியவனுடைய மனோநிலை அமைதியாவும், இன்பமாவும் இருக்கும். அந்த அமைதியாவும், இன்பமாவும் இருந்து நன்றி சொல்லும் பொழுது, அப்ப அவன எந்த சூழல் சூழும்? அமைதியும் அமைதியாக இருக்கக்கூடிய, நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அவனுக்கு சூழும். துன்பத்திற்கு நன்றி சொன்னவன் ஒரு கட்டத்தில எப்படி மாறிடுவான்னா, இன்பத்திற்கு மட்டுமே நன்றி சொல்லக்கூடியவனாக மாறிடுவான். இது பியூட்டிஃபுல்லான ஒரு இது. இத நீங்க இருந்து அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன். அப்போ நன்றி சொல்லுவது, நன்றி உணர்வை நாம் வளர்த்திக் கொள்வது அப்படிங்கிறது தான் இதில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், நன்றி உணர்வை நாம் வளர்த்திக் கொள்ளுவது. இத முதல்ல செய்ய ஆரம்பிங்க. நிறைய மாற்றம் அப்படிங்கிறது வரும். 2வது விஷயம், கீத உபதேசத்திலேயே இந்த ஒரு செய்தி இருக்கு. உனக்கு ஆன்ம முன்னேற்றம் அடையணும், ஏதாவது ஒரு காரியத்தில வெற்றி அடையணும் அப்படின்லாம் சொல்லும்பொழுது, கண்ணவரான் நிறைய செய்திகள சொல்லுகிறார். அதில ரொம்ப அடிப்படையா நம்ம தினசரி செய்ற ஒரு காரியத்தையும் சொல்றார். "நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. இது 2யும் நீ சரியா செய்யல அப்படின்னு சொன்னா, உனக்கு உன்னுடைய காரிய ஜெயமும் உன்கிட்ட இருக்காது. ஆன்ம முன்னேற்றமும் உன்கிட்ட இருக்காதுங்கிறார்." ஏன்? நல்லா சாப்பிடலைன்னா உடம்புக்கு பலம் கூடாது. உடம்பு ஒரு மாரி துவண்ட ஒரு நிலையில இருந்ததுன்னா, மனமும் அதனால பாதிக்கப்படும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட்டு நல்லா சாப்பிடணும். அந்த சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு உண்டான உழைப்புங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் அந்த செரிமானம் சரியா ஆகும்.
இதனோடு சேர்ந்து இரவு நேரம் நல்லா புரிஞ்சுங்க. இரவு நேரம் நல்ல ஒரு தூக்கம், உறக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூடு முழுக்க வெளிய போகணும். நம்மளுடைய எண்ண அலைகள் அப்படியே ஓஞ்சு நமக்கு ஒரு ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும். இதுதான் வந்து மனித உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய, ரெஜுவனேட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு பீரியட் அது. அத முழுமையா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க குடுக்கணும். அப்போ லேட்டா தூங்கி, லேட்டா எந்திரிக்கக்கூடாது. நேரத்தில தூங்கி, நேரத்தில எந்திரிக்கணும். இந்த நேரத்தில தூங்கும் பொழுதே நான் நல்லபடியா தூங்கி, நான் காலையில நல்லபடியா எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு தூங்கணும். அப்போ நல்ல ஆழ்ந்த உறக்கம் யார் ஒருவனுக்கு இருக்கிறதோ, அவனுடைய எண்ணங்கள் நல்ல அமைதியான எண்ணங்களா இருக்கும். அவன் அந்த பாசிட்டிவ் திங்கிங் அவனால எளிமையில அவனால வளர்த்திக் கொள்ள முடியும். இது எவ்வளோ தூரம் போகுது? நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் வரைக்கும் போய் பிறவா நிலை வரைக்கும் அது போகுது. சரிங்களா? 3வது விஷயம். முன்னமே இது ரொம்ப டீட்டெயில்டா பேசிட்டேன். அதனால ரொம்ப எளிமையா சொல்லிர்றேன். என்ன சூழல் இருந்தாலும், அந்த சூழலை சூழலுக்கு ஏற்றாற்போல அதை அப்படியே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. எனக்கு ஏன் இது நடந்ததுன்னு அவன் புலம்பவே மாட்டான். இந்த ஒரு ஒப்புக்கொள்ள நிலைய. "அப்படியா? நடந்து போச்சு. யார் தப்பு? என் தப்பு தானா?" இப்ப யார் தப்புன்னு யோசிக்கும்பொழுது, அவன் என்ன பண்ணான்னு யோசிக்க மாட்டான். நான் என்ன பண்ணுனேன் இந்த சூழல்ல நான் இருக்கிறதுக்கு? அப்படிங்கிற யோசனை தான் வரும். இதுதான் உண்மையாலுமே ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒருத்தனுடைய மனோநிலை. இப்படி ஒரு துன்பமோ, இன்பமோ வந்ததுன்னா, இந்த இன்பத்தையும், துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு இந்த சூழல்ல நான் நின்னுட்டு இருக்கேன்னா, நான் என்ன பண்ணுனேன் அதற்குன்னு அவன் யோசிப்பான். யாரையுமே கை காட்ட மாட்டான். கை இப்படி திரும்பி இருக்கும். "நீ என்ன பண்ணுன?" அப்படின்ட்டு. இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளலாம். துன்பத்திலிருந்து விலகிக் கொண்டு மறுபடியும் இந்த துன்பம் நேராமல் இருப்பதற்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப அது எல்லாமே நம்மளுடைய முடிவு தானே! அப்ப அந்த சூழல நம்ம ஒப்புக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மட்டும் தான், இதிலிருந்து எப்படி நான் மாற முடியும்னு என்னால யோசிக்க முடியும். அந்த இடத்துல நான் புலம்பிட்டு, கைய காமிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அந்த சூழல விட்டு நாமும் வெளிய போமாட்டோம். நம்மள விட்டு அந்த சூழலும் வெளிய போகாது. ஸோ இருக்கிறதை இருக்கிறபடி ஒப்புக்கொள்ளும் பொழுது மாற்றம்ங்கிறது தானா ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்தது, இந்த தெளிவெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, நாம எந்த இடத்துல இருக்கணுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். மாச சம்பளம் வருதுங்க. அதற்காக ஒரு வேலைக்கு புடிச்சோ, புடிக்கலோ, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். என்ன பண்றதுங்க தலையெழுத்து. இந்த பேச்சே இருக்கவே இருக்காது. தெளிவான ஒரு மனோநிலை கொண்டவங்ககிட்ட இருக்காது. இல்ல நம்மளுடைய சூழல் அப்படிதான் இருக்கு. ஆனா, நமக்கு புடிச்ச ஒரு காரியத்த செய்யும் பொழுது, அதன் மூலமாக நம்மை பொருளை ஈட்டிக் கொள்ள முடியும். அந்த ஈட்டின பொருள நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அப்படியே இந்த வேலையில இருக்கும் பொழுதே நமக்கு புடிச்ச காரியத்த செய்வோம். பொருள் ஈட்டுவதற்குண்டான வழிய பார்ப்போம். புடிக்காத ஒரு இடத்த விட்டு, தானா நமக்கு புடிச்ச ஒரு இடத்துக்கு போயிருவோம். அதற்கப்புறம் நீங்க வேலைன்னு ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு தினசரி உங்களுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல அமையும். நான் அப்படிதான் வந்தேன். சரிங்களா? ஸோ நானே அதற்கு உண்டான எக்ஸாம்பிள். யாரோ ஒருத்தர் விஷயத்த சொல்ல, நானே அதற்கு எக்ஸாம்பிள். முயற்சி செஞ்சு பாருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது புடிச்சிருக்கு, அந்த புடிச்சதுல நான் எப்படி என்னை நிலைநிறுத்திக்க முடியும்? அத வந்து நீங்க உண்டு உ சரி செய்து கொள்ள அந்த இடத்துல நிலைநிறுத்துவதற்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத எடுங்க. வாழ்க்கை அற்புதமாகவும், அட்டகாசமாகவும் மாறிடும். இன்னொன்னு நெறைய வயது ஆக, ஆக, ஆக நம்ம மறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சிரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அப்படியே சுருக்கி, சுருக்கி துன்பங்களுக்குள்ளாகவே நம்மளை கொண்டு வந்து நிறுத்திக்கிறதுக்கு நம்ம பழகிர்றோம். முன்னாடியே புலம்புறது கூடாதுன்னு பார்த்தோம். இல்லைங்களா? நன்றி உணர்வோடு இருக்கணும். சூழலை ஒப்புக்கொள்ளணும். நான் என்ன பண்ணுனேன்னு யோசிக்கணும். அப்ப இதுல இருந்தெல்லாம் வெளிய வந்துருவோம். அப்ப என்னன்னா அவன் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். அவன் சிரிக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். குழந்தைக்கு பாருங்க, அது கீழ விழுந்தாலும் எடுத்து தட்டிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு ஓடிரும். நாம பண்ண மாட்டோம். இல்லைங்களா? அத என்னமோ தெரியல. அத இழந்துட்டோம். இந்த சமுதாயம் நமக்கு அத சொல்லிக் குடுக்குறதும் சமுதாயமும் இழந்துருச்சு. வாத்தியாரும் சொல்லி தர்றதில்ல. பெற்றோர்களும் சொல்லி தர்றதில்ல. வாழ்க்கை துணையும் சொல்லி தர்றதில்ல. இல்ல? பிள்ளைகள் சொல்லும். பிள்ளைகள் வாழ்ந்தே காட்டும். பாவம். அதையும் நம்மள போலவே மாத்தி விட்டுரும் தலையெழுத்து. இல்லையா? உனக்கு நான் புள்ளையா பொறந்தேன் பாருன்னு அது ஒரு கட்டத்தில சொல்லும். உன்னைய பெத்தேன் பாருன்னு நாம ஆரம்பத்தில இருந்தே சொல்றோம். இப்படி தான் இன்னைக்கு சூழல் போகுது. விச் இஸ் வெரி ராங்ங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த சிரிப்பை மறந்த ஒரு காரணம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தில கொண்டு வந்து நம்மள ஆளாக்கி நிறுத்திருது பார்த்தீங்களா? ஸோ சிரிக்க பழகிக்கொள்ளணும். துன்பத்திலயும் சிரித்தவன் உண்மையான நிம்மதியா இருக்கக்கூடியவன் அவன்தாங்க. அந்த சூழல ஒப்புக்கொண்டான்னு வச்சுக்கங்களேன், "அப்படியா இப்படிதான் பண்ணிட்டனா? அடடடா! லூசு பையன்டா நீயு." சிரிச்சுட்டே போயிருவான். புத்தி வேலை செய்யும். தெளிவா இருக்கும். ஓ! இது நடந்தது, அது நடந்தது, அது நடந்ததுன்னு. ஆனா அதை அணுகக்கூடிய விதம் மாறிடும். என் மேல தான் தப்புன்னு சொன்னோனே, நான் என் மேல குறைகளை சுமத்திறக்கூடாது. நான் என்னை வந்து ஒரு லாயக்கத்தோ, ஒரு இது "நீ இப்படி இருக்கியா, அப்படி இருக்கியான்னு" நான் என் மேல இது பண்ணிறக்கூடாது. என்னடா லூசு பயலே! இவ்வளோ தெரியலையா? சரி, சரி, சரி. பரவால்ல. அப்படியா? இது நடந்ததா? சரி உட்றா பாத்துக்கலாம்.
முதல்ல நமக்கு நாமே பேசணும். அப்போ நம்ம இப்படி பண்ண மாட்டோம் நம்ம. நம்ம அப்படியா? என்ன இது? சரி, சரி விடு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? 2மே ஒண்ணு தான். ஆனா அணுகக்கூடிய முறை மாறிடுச்சு. அப்ப நம்மளுடைய உற்ற ஏதோ நண்பர்கிட்டயோ, இல்ல வாழ்க்கை துணையோடயோ பேசி, "பாரு இப்படி பண்ணிருவாரு. என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? என்னடா இப்படி ஆயிப்போச்சு? என்னடா லூசு பய மாரி" என்னோட ஃப்ரெண்ட் அப்படித்தான் சொல்லுவான். நம்ம வாழ்க்கை துணையோட என்னங்க அப்படி இப்படிம்பாங்க. ஃப்ரெண்டு சொல்லுவா, "கிறுக்கன்டா நீ." அட ஆமான்டா, ஏன்டா சிரிப்பு வந்துரும். இதுக்கெல்லாம் நண்பர்கள் ரொம்ப முக்கியங்க உண்மையாலுமே. அட ஏன் கேட்குற? சிரிப்பு அந்த சிரிப்பு நம்ம மறந்துடவே கூடாது. அதுதான் துன்பத்திலேயும் அந்த இன்பம் காணக்கூடிய ஏன்னா, அதுதாங்க நமக்கு ஊக்கத்த குடுக்கக்கூடியது. அந்த சிரிப்பு தான் நமக்கு உண்மையாலுமே ஊக்கத்த குடுக்கக்கூடியது. சிரிக்க மறந்தவன் வந்து, அவன் அவன் வாழும் பொழுதே இறந்தவன்ங்க உண்மையாலுமே. அவன் அவன் பேருக்கு அந்த உடல் அசைந்து கொண்டு இருக்கிறது. அவன் வாழல, அவன் செத்துட்டான் ஏற்கனவே. சிரிப்பை மறந்தவன் அவன் பிணத்திற்கு சமம். ஸோ சிரிக்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும். சரிங்களா? அடுத்து இத்தனையும் சொல்லும் பொழுதும், இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ, அதில நமக்கு தெளிவு அப்படிங்கிறது வேணும். நான் இத செஞ்சா எனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் போட்டு, பாசிட்டிவா அது நடக்காதுன்னு அது முட்டாள்தனம். தெளிவாவே அங்க என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதை அணுகி நான் அதில மாற்று வழி கொண்டு வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அவ்வளவு திறமை நமக்கு இருந்ததுன்னா, நீங்க இந்த வீடியோவே பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. சரி, அப்படி ஒரு திறமை இருக்கிறவன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டான். அவன் அந்த செயல்ல இருப்பான் ஆல்ரெடி. அப்படி அந்த அளவுக்கு எனக்கு அறிவினுடைய முதிர்ச்சி இல்லைன்னா, நான் அதுக்குள்ள போனேன்னா சிக்கிருவேன்னு எனக்கு தெளிவா தெரியுதுன்னா, அப்போ அதை விட்டு விலகி அதுதான் கீப்பிங் இட் ரியல். என்னுடைய அளவுங்கிறது எவ்வளோ? எனக்கு மாச சம்பளம் 10,000மா? 10,000த்துக்குள்ள என் வண்டிய நான் ஓட்டிக்கணும். 12,000த்துக்குள்ள வண்டி ஓட்டக்கூடாது. இதுதான் என்ன நிலைங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதற்கேற்றார் போல வாழ்க்கை வாழ்வது. நம்ம முன்னேத்திக்கலாம். நான் முன்னேத்த வேண்டான்னு நான் சொல்லவே இல்ல. 10,000த்த வந்து 10,00,000 10,000 கோடி வேணாலும் நீங்க பண்ணிக்கங்க. அது பிரச்சனை இல்ல. 10,000த்துல எனக்கு ஒரு வாழ்க்கை, 10,000 கோடியில ஒரு வாழ்க்கை. சரிங்களா? மனோநிலை வந்து நம்ம ஒரு ஒரு மனோநிலை உள்ளது. அதெல்லாம் அது அவங்கவங்களுடைய விருப்பத்த பொறுத்து. நான் அவ்வளோ தூரம் ஆன்மீகத்துக்குள்ளலாம் போக விரும்பல. 10,000த்துல எவ்வளோ முடியும்னா, அத ஒப்புக்கொண்டு அதுக்குள்ள நம்ம வாழ்ந்துக்கணும். 10,000 கோடியில நான் எப்படி வேணாலும் வாழலான்னா, என்னால வாழ முடியும். அது அந்த நிலைய பொறுத்து. ஸோ கீப்பிங் இட் ரியல். அந்த இடத்திற்கு நான் எப்படியோ, அது எது சரியோ, அதை நான் செய்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது. வெறுமனே பாசிட்டிவா பேசி அர்த்தம் இல்லை. அத நல்லா புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களே? ஸோ இதெல்லாம் பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல சிரிக்க பழகுங்க. ஏன்? நடைப்பணங்களாக சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் உண்மையாலுமே நல்லபடியா உயிரோட்டம் உள்ளதாக மாறணும்னா, சிரிக்க பழகணும். எஸ். ஸோ இந்த பார்க்ல வந்து பெரியவங்கலாம் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வர மாரி போலி சிரிப்புகள்னால பயனில்ல. மனதார ஆத்மார்த்தமாக அந்த ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது வெளிய வரணும். வலி வேதனைகள் எல்லாம் வெளிய வந்து அப்படியே மறைஞ்சு போகும். அந்த சிரிப்பு வரும்பொழுது அது மறைஞ்சு போகும். முயற்சி பண்ணி பாருங்க. பண்ணவங்க உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. எஸ். ஸோ நாளை வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். லைக் பண்ணாதவங்க பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. இண்டி டாக்ஸ் சேனல் பாருங்க. பாட்காஸ்ட் நெறைய இருக்கு. நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.